இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் ஆடியோ ரொம்ப கம்மியா இருக்கு. 18 முடிய. இப்போ ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஏத்திங்க. போன்ல கேட்கறவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆடியோனா நம்ம எங்க போய் ஏத்த முடியாதுல்ல. இப்ப பரவாயில்ல. அப்படியா? மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 18 முடிய. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவினுடைய இந்த சிந்தனை போக்கு, இந்த ஒரு அரிய கோணம், அவருடைய அந்த உணர்வின் மூலத்தோடு அவருக்கு இருந்த அந்த உறவு, இவைகளின் விளைவாக வெளிப்பட்ட இந்த கருத்துக்கள், உண்மைகள் எண்ணி பார்க்கும்போது ஆச்சரியப்படாமல் இருக்க முடியல. இன்றைக்கு உலகம் அறிவில் வளர்ந்திருக்கிற நிலை எட்டிருக்கிறோம் என்று தங்களை பற்றி தாங்களே அறிவித்துக் கொண்டிருக்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சிகள் பெருகி இருக்கிறது, நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறது, நகரமயமாக்கப்பட்டிருக்கிறது, நாகரீகமயமாக்கப்பட்டிருக்கிறது, உலகமயமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மனிதர்கள் சிந்தனை அளவில் வளர்ச்சி பெறவே இல்லை. உண்மைகளை உள்ளூர உணர்ந்து கொள்ளும் அந்த நிலைப்பாடு வளர்ச்சி பெறாத நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் இல்லாதிருந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மனிதரால் எவ்வாறு இத்தனை தீவிரமாக சிந்திக்க முடிந்திருக்கிறது? இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு கோணம் உலகத்தை பற்றி, உலக மனிதர்களை பற்றி, மதங்களை பற்றி, கடவுளை பற்றி, இயற்கையை பற்றி இப்படி ஒரு கோணம் எப்படி உருவானது என்பதை எண்ணி பார்க்கிற எவரும் அதனை வியக்காமல் இருக்கவே முடியாது. இறை அருளால், இறை உணர்வால் இன்றைக்கு நமக்கும் நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த உலக மனிதர்கள் அனைவருக்குமே இயேசு பெற்ற அந்த பார்வை, இயேசுவுக்கு இருந்த அந்த கோணம், இயேசுவுக்குள்ளிருந்து வெளிப்பட்ட அந்த சிந்தனையினுடைய வளர்ச்சி அனைவருக்குமே கிடைக்க வேண்டும், உண்டாக வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று முன்னோர்கள் கூறியது போல, இயேசு பெற்ற அந்த சிந்தனை வளர்ச்சி பெருக இவ்வையகம் என்பதுதான் என்னுடைய முதன்மையான விருப்பமாக, வேண்டுதலாக இருக்கிறது. இங்கு உபவாசத்தை பற்றிய ஒரு பார்வை, உபவாசத்தை பற்றிய ஒரு கோணம், உபவாசத்தை பற்றிய ஒரு உண்மை அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் தோன்றிய காலத்தில் இருந்தே உண்ணா நோன்பு என்பது, உபவாசம் என்பது
ஏதோ ஒரு வகையில் எல்லா சமூக மக்களாலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிற ஒரு பழக்கமாக இருக்கிறது. இது ஒரு வழக்கமான செயல்தான். ஆனால் யூதர்கள் இந்த உபவாசத்தை, யூத மதம் சார்ந்து இந்த செயல்பாட்டை அவர்கள் செய்யும் போது எத்தனை அதிகமாய் அதிலே அவர்கள் வேடம் பூண்டு கொண்டார்கள், வேஷம் பூசிக்கொண்டார்கள். அரிதாரம் பூசாமல் அவர்களால் இயல்பாக இருக்கவே இயலவில்லை என்னும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதைத்தான் இயேசு இங்கு மாயக்கார தன்மை என்று விளக்குகிறார். உலகம் தோன்றியதிலிருந்தே மதங்கள் தோன்றி இருக்கவில்லை. பல மனித வாழ்க்கைக்கு, உலகத்திற்கு, மனிதர்களுடைய சிந்தனை வளர்ச்சிக்கு தேவையற்றவைகள் இடையிலே நுழைந்தது போல மதம் என்பதும் இடையிலே நுழைந்த ஒன்றுதான். ஆனால் என்றைக்கு மதம் இந்த உலகிலே மனிதர்களிலே நுழைந்ததோ, புகுந்ததோ, அன்று முதலே மனிதர்கள் தங்களை மாயக்காரர்களாகத்தான் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், வளர்த்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மதம் என்பதே மாயக்கார தன்மையை வளர்த்தெடுப்பதுதான். இதை ஒருவரும் ஒரு காலம் மறுக்கவே முடியாது. எந்த மனிதர் மதத்தில் சிக்காமல் இருக்கிறாரோ, எந்த மனிதர் மதத்தின் பிடியிலிருந்து விலகுகிறாரோ, எந்த மனிதர் மதத்தினுடைய வலையில் அகப்படாமல் இருக்கிறாரோ, அவர்தான் இந்த மாயக்கார தன்மையிலும் அகப்படாமல் இயற்கையாக, இயல்பாக, யதார்த்தமாக இருக்க முடியும். எவரெல்லாம் மதத்திற்குள் அகப்படுகிறாரோ, மதத்தின் பிடியில் சிக்குகிறாரோ, அவரெல்லாம் யாரா இருந்தாலும் இயல்பை இழந்து, இயற்கை தன்மையை இழந்து, யதார்த்தத்தை விட்டொழித்து மாயக்கார தன்மையை போர்த்தி கொள்கிறவர்களாகவே மாறி போகிறார்கள். இது விதிவிலக்கே கிடையாது. இங்கு உபவாசத்தை பற்றி இயேசு வெளிப்படுத்திய கருத்து, நீங்கள் உபவாசிக்கும் போது, அதாவது நீயோ தர்மம் செய்யும் போது, நீயோ ஜெபம் பண்ணும் போது என்பது போல, நீயோ உபவாசிக்கும் போது. உபவாசிக்கலாமா வேண்டாமா என்பது இங்கு கருத்தல்ல, இங்கு விவாதம் அல்ல, பிரச்சனை அல்ல. அந்த உபவாசம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு உணர்த்தப்படுகிற சிந்தனையாக, கருத்தாக இருக்கிறது. எல்லோரும் உபவாசிக்கிறார்கள், எல்லா சமயங்களிலும் உபவாசிக்கிறார்கள், சமயம் கடந்தவர்களும் உபவாசிக்கிறார்கள். பாஸ்டிங் என்பது இன்றைக்கு உடல் நலத்தை மட்டுமே பேணுகிறவர்கள், கடவுள் இல்லை, சாமி இல்லை, தெய்வம் இல்லை, இயற்கை தான் அனைத்தும் என்று நம்புகிறவர்கள் கூட உபவாசம், பாஸ்டிங் என்பதை, உண்ணா நோன்பு என்பதை ஒரு உடல் நலத்துக்கான ஒரு வழக்கச் செயலாக இன்றைக்கு கொண்டிருக்கிறார்கள். எல்லா சமூகத்திலும், எல்லா மதங்களிலும், எல்லா மனிதர்களிலும் உபவாசம் என்கிற ஒன்று உடன்பட்டதாகவே இருக்கிறது, வழக்கமாகி போன ஒரு பழக்கமான செயலாகவே இருக்கிறது. ஆனால் அவ்வாறு மனிதர்கள் உபவாசிக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை இரண்டாவதாகவும், என்ன செய்யக்கூடாது என்பதை முதன்மையானதாகவும் வைக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்கிற தெளிவு உண்டாக வேண்டும் என்றால், உண்மையிலேயே இந்த உலகத்தில் முதன்மையாக என்ன செய்யக்கூடாது என்கிற அறிவை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கு குழந்தைகளாக, மனிதர்களாக பிறவி எடுத்து பிறக்கிற நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்பதுதான். ஏனென்றால் ஏற்கனவே இங்கு பல கோடி ஆண்டுகளாக பல்லாயிரம் கோடி மனிதர்கள் பிறந்து விட்டார்கள், வாழ்ந்து விட்டார்கள், இருந்து விட்டார்கள், இயங்கி விட்டார்கள், படைத்து விட்டார்கள், எழுதி விட்டார்கள், பாடி விட்டார்கள், அவர்கள் சென்றும் விட்டார்கள், மறைந்தும் விட்டார்கள். ஆனால் இந்த உலகத்தில் அவர்கள் செய்த படைப்புகள், உருவாக்கங்கள், ஆக்கங்கள், ஏற்பாடுகள், எழுத்துக்கள், அவர்கள் கட்டி எழுப்பிய மதங்கள், அமைப்புகள் அத்தனையும் இங்கு இருக்கிறது. இவைகளுக்கு மத்தியிலே தான் இந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறவி எடுக்கிறது. அப்படியானால் முதன்மையாக அந்த குழந்தை தான் என்ன செய்வதற்காக பிறந்திருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எத்தனை அவசியமோ, அதைவிட
அவசியமானது இந்த உலகத்தில் எதனை கற்றுக்கொள்ளக்கூடாது, எதனை செய்யக்கூடாது, எதனை பூசிக்கொள்ளக்கூடாது, எதனை போர்த்தி கொள்ளக்கூடாது, எதனை கிட்டே நெருங்க விடக்கூடாது, எது வேண்டாம் என்பது, எது தேவையில்லை, எது பொருந்தாது, எது தனக்கானது அல்ல என்பதை கற்றுக்கொள்வதுதான் முதன்மையான கல்வியாக இருக்கிறது. சரியா? செய்யக்கூடியது செய்யக்கூடாதது என்று வரும்போது செய்ய வேண்டியது செய்யக்கூடியது ரெண்டாவது கூட பார்த்துக்கலாம். ஆனா எதை செய்யக்கூடாதோ அதனை செய்து விடக்கூடாது. எதனை செய்யக்கூடாதோ, எதனை தெரிந்து கொள்ளக்கூடாதோ, எதனை அறிந்து கொள்ளக்கூடாதோ, எதனை கற்றுக்கொள்ளக்கூடாதோ அவைகளை கிட்டே சேர்க்காமல் இருந்தாலே போதும். நாம் எதை செய்ய வந்தோமோ அதை மட்டும்தான் செய்து கொண்டிருப்போம். செய்யக்கூடாதவைகள், தெரிந்து கொள்ளக்கூடாதவைகள், அறியக்கூடாதவைகள் என்று கூடாதவைகள், வேண்டாதவைகள், தேவையில்லாதவைகள், இவைகளை நாம் கற்றுக்கொள்வதிலும் தெரிந்து கொள்வதிலும் அறிந்து கொள்வதிலும் சேர்த்துக் கொள்வதிலும் அவைகளை செய்து கொண்டிருப்பதிலும் தான் நாம் யாராக வந்திருக்கிறோம், நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையே நாம் இழந்து கொண்டிருக்கிறோம், தொலைத்துக் கொண்டிருக்கிறோம், செய்ய முடியாது, தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் இயேசுநாதர் இங்க முதன்மையா பாருங்க, நீயோ உபவாசிக்கும் போது இவ்வாறு செய், இவ்வாறு இரு என்பதற்கு பதிலாக முதன்மையாக மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். நீ இவ்வாறு நீ இரு என்பதை விட எவ்வாறு நீ இருக்கக்கூடாது என்பதுதான் இங்கு அறிய வேண்டிய கல்வியாக, உணர வேண்டிய உண்மையாக இருக்கிறது. ஏனென்றால் உலகம் ஏற்கனவே பல கோடி ஆண்டுகள் இயங்கி விட்டாயிற்று. ஏற்கனவே பல கோடி பேர் இங்கு பிறந்து விட்டார்கள். பல ஏற்பாடுகளை இங்கு செய்து விட்டார்கள். இதுதான் அறிவு, இதுதான் இலக்கணம், இதுதான் அன்புக்கான இலக்கணம், இதுதான் காதலுக்கான இலக்கணம், இதுதான் காமத்திற்கான இலக்கணம், இதுதான் வாழ்வுக்கான இலக்கணம், இதுதான் வளர்ச்சிக்கான இலக்கணம், இதுதான் செல்வத்துக்கான இலக்கணம் என்று அனைத்துக்குமே இவர்கள் இலக்கணத்தை வகுத்து வைத்து விட்டார்கள். ஆக பிறக்கிற ஒருவர், புதிதாக நுகர்கிற வாழ்வில் நுழைகிற ஒருவர் இங்கு இருக்கிறவைகளை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டால், ஏற்றுக்கொண்டால் அதிலேயே அவர் தடுமாற்றம் அடைந்து விடுகிறார். தான் யாராக வந்திருக்கிறேன், தான் செய்ய வேண்டியது என்ன, தான் அறிய வேண்டிய உண்மை என்ன என்பதில் அவர் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு தடையாக இருப்பதே ஏற்கனவே இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறவைகள் தான். ஆகவே முதன்மையாக நம்முடைய மனதில் இங்குள்ளவைகளை நாம் கற்றுக்கொள்ள தேவையில்லை, இங்குள்ளவைகள் அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதற்கானது அல்ல. இங்கு ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார்களோ அதையே நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டால் போதும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு குழப்பமில்லாத நிலையில் தெளிவாக நமக்கு காணப்படும். இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதேயுங்கள். அவ்வாறு நீ இராதே. யூத மதத்தை சார்ந்தவர்கள் மாயக்கார தன்மையை தங்கள் மீது போர்த்தி கொண்டதினாலே அவர்கள் உபவாசிக்கிற போது தங்கள் முகங்களை அவர்கள் வாட பண்ணி, முகவாடலாக, எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயல், எவ்வளவு ஒரு இழிவான ஒரு சிந்தனை. என்ன செய்கிறார்கள்? முகவாடலா இருக்கிறார்கள். இயேசுநாதர் இங்க மற்ற தன்னுடைய சீடர்களுக்கு, தன்னுடைய போதனையை கேட்கிறவர்களுக்கு, தன்னுடைய உண்மையை உணர்ந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு அவர் முன்வைக்கிற கருத்து என்ன? முகவாடலா இராதே, முகவாடலா இராதே. வாழ்க்கை என்பது ஒரு முறை வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பம். வாழ்க்கை என்பது மிக பெரும் ஒரு வரம். வாழ்க்கை என்பது ஒரு அரிய வாய்ப்பு. வாழ்க்கை, மனித பிறவி எத்தனை அரிதானதோ, நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த உண்மையை நான் உள் நுழைக்கிறேன். அது என்னவென்றால், வாழ்க்கை எத்தனை அரிதானதோ, இந்த பிறவி எத்தனை அரிதானதோ, அதை விட அரிதானது நீயாக, நானாக பிறவி எடுத்திருப்பது. எனக்கு தெரியாது, ஆனால் பல்வேறு கருத்துக்கள் உலகம் முழுவதும் ஏற்கனவே அடிபட்டு கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், பல பிறவிகள் இருக்கிறது. சரி, இருக்கட்டும், மீண்டும் மனிதனாக கூட பிறக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் ஒருபோதும் நானாக பிறக்க வாய்ப்பு கிடைக்காது. பொன்னரசாக, நீங்கள் இப்போது யாராக, உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் வடிவம் என்ன, உங்களுடைய முக பாவனைகள் என்ன, உங்களுடைய அமைப்பு என்ன, உங்களுடைய உணர்வு என்ன, உங்களுடைய உணர்ச்சி என்ன, உங்களுடைய புரிதல் என்ன என்கிற இந்த கட்டமைப்பு இருக்கிறதே, இந்த தனித்துவம் இருக்கிறதே, இந்த இயல்பு இருக்கிறதே, இந்த பிறவி, இந்த ஒரு வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை கிடைக்க போவதே இல்லை.
ஆகவே முதன்மையாக இங்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை, உபவாசம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பிறவி எடுத்தது முதல் இந்த பிறவியை நிறைவு செய்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று செல்லும் நாள் வரையிலும் நாம் ஒருபோதும் ஒன்றிலும் முகவாடலா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் முகம் எனக்கானது, என் முகம் தனித்துவமானது, என் முகம் எனக்கு இறையால் வடிவமைப்பு செய்து இந்த உருவம் அவரால் இந்த ஓவியம் தீட்டப்பட்டு எனக்கென்ற தனித்துவமாக அருள செய்யப்பட்டிருக்கிறது. அருளி இருக்கிறான் இறைவன். ஆக இந்த அருள் முகம், ஒவ்வொருவருடைய தனித்துவமான முகமும் இறைவன் அருளிய அருள் முகம். இது ஒரு திருமுகம். சரியா? முகத்தை பற்றிய இந்த 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 புரிதல் நமக்கு வேணும். என் முகம் இறை அருளின் வெளிப்பாடு, என் முகம் இறை அருள் முகம், என்னுடைய முகம் திருமுகம். பாருங்க, இந்த இந்து மதத்துல தெய்வங்களை எல்லாம் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, முருகன், விஷ்ணு, பிரம்மா, சிவன், என்ன தெய்வங்கள் என்ற ஒரு உருவகமான முகத்தை அவர்கள் வடிக்கும் போது, வரையும் போதெல்லாம் அந்த ஓவியத்தை பாருங்க, முகத்தை அவ்வளவு அழகா செஞ்சிருப்பாங்க. கண்கள் அவ்வளவு அழகா நேர்த்தியா வச்சிருப்பாங்க, நல்ல நல்ல வண்ணம் தீட்டி இருப்பாங்க. அந்த அதனால தான் எல்லா வீட்லயும் தெய்வ படங்கள் வைக்க முடியுது. சரிங்களா? சினிமா நடிகர்கள், உலக அழகிகள் என்றெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் எல்லார் வீட்டுக்குள்ளும் நுழைய முடியாது. அது ரசிக மனப்பான்மையை பொறுத்து மாறும். சில பேர் வீட்டில் விஜய் ஃபோட்டோ தொங்கும், சில பேர் வீட்டில் அஜித் ஃபோட்டோ தொங்கும், சில பேர் வீட்டில் ரஜினி ஃபோட்டோ தொங்கும், சில பேர் வீட்டில் கமல் ஃபோட்டோ தொங்கும். இல்லை ஃபோட்டோவே வைக்காம பர்ஸில் பாக்கெட்டில் வச்சு திரியிறம் கூட உண்டு. ஆனால் இது ஆளுக்கு ஆளுக்கு மாறப்படும். ஆனால் அனைத்து வீடுகளிலும் தெய்வம் நுழைஞ்சிரும். சரியா? கிறிஸ்தவங்க கூட இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. இஸ்லாமியர்கள் மட்டும்தான் படம் வைக்கிறது இல்லை. கிறிஸ்தவர்கள் இயேசுநாதர் போட்டோ ஒன்று வச்சுக்குவாங்க. 12 சீடர்கள் சுற்றி இருக்கிற மாதிரி, பந்தி இருக்கிற மாதிரி ஒரு படமோ, இல்லை ஒரு கல்வாரி கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ற மாதிரி ஒரு படமோ ஏதோ ஒன்று வச்சுக்கிறாங்க. என்னன்னா அந்த முகம் அவ்வளவு தனித்துவமாக, வசீகரமாக, அழகாக உருவகப்படுத்தப்பட்டவைகள் தான். உண்மை முகங்கள் அல்ல, உருவக முகங்கள் தான். ஆனால் அவைகள் அவ்வாறு வடிவமைக்கப்படுகிறது. அதிலே தெய்வீக ஒளி வீசுகிறது. தெய்வீக ஒளியை இதில் பிரதிபலிக்க செய்கிறார்கள். ஆகவே அந்த படம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த முகம் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிறது. இது தெய்வங்களை உருவகப்படுத்தி வரையப்பட்ட முகங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே உயிரினமாக உருவெடுக்கின்ற, இந்த உலகத்திலே மனிதர்களாக உருவெடுத்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரின் முகமும் தனித்துவமானது. ஒவ்வொரு முகமும் அருள் முகம், ஒவ்வொரு முகமும் திருமுகம் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? ஏன் இது அருள்முகம், ஏன் இதை திருமுகம்னு சொல்றேன்னா, என்னுடைய முகம் என்பது இறை தன்னிலிருந்து வெளிப்படுத்திய அந்த வடிவ அருள். இந்த முகத்தை இன்னொருவனுக்கு அவன் செய்யவில்லை. எனக்கு முன்பாக இந்த உலகத்தில் 10,000 கோடி மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நான் வாழும் இந்த காலத்திலே பல 100 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பின்பாக இந்த உலகத்தில் 10,000 கோடி மக்கள் வர இருக்கிறார்கள். ஆனாலும் என் முகத்தை வேறு ஒருவனுக்கு அவன் தந்ததில்லை, வேறு ஒருவர் முகத்தை எனக்கு அவன் தந்ததில்லை. என்றால் இது எவ்வளவு தனித்துவமான அருள்முகம், எவ்வளவு தனித்துவமான திருமுகம். இந்த அருள்முகத்தை, இந்த திருமுகத்தை நான் ஏன், எதற்காக, யாருக்காக, எதனை கருதி, என்ன மாய போர்வையை போர்த்தி கொண்டு, என்ன வேடத்தை நான் பூண்டு கொண்டு, என்ன வேஷத்தை நான் பூசிக்கொண்டு, எதற்காக நான் இதனை வாட பண்ணுகிறேன்? வாழ்க்கை எனக்கான அற்புதமான ஒரு அரிய வாய்ப்பு, அரிய சந்தர்ப்பம் என்னும் போது அந்த வாழ்க்கையை நான் முகமலர்ச்சியோட கொண்டாடுவதற்கு பதிலாக, முகமலர்ச்சியோட அனுபவிப்பதற்கு பதிலாக, முகமலர்ச்சியோட என் செயல்களை வெளிப்படுத்தி வாழ்வதற்கு பதிலாக, இந்த வாழ்க்கையினுடைய அத்தனை நுணுக்கங்களையும், அத்தனை அனுபவங்களையும், இந்த வாழ்க்கை அருள்கிற அத்தனை கோணங்களையும் அணு அணுவாக ரசித்து ருசித்து கொண்டாடுவதற்கு பதிலாக நான் ஏன் முகவாடலாய் இருக்கிறேன்? முகவாடல் என்பதே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, முகவாடல் என்பதே இறைமைக்கு விரோதமான பாவம், குற்றம். அது நீ உன் முகத்தை எந்த காரணத்துக்காக வாட பண்ண தேவையில்லை. வாட்டம் என்பதே இல்லை, நாட்டம் தான் நமக்கு. இங்க
எவ்வளவு நாட்டத்தோடு இந்த அரிய வாய்ப்பான வாழ்க்கையை நாம் ரசிக்கிறோம், எவ்வளவு நாட்டத்தோடு இந்த உலகத்தில் நமக்காக படைக்கப்பட்டவைகளை நாம் கொண்டாட்டத்தோடு அனுபவிக்கிறோம், எவ்வளவு நாட்டத்தோடு வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நாம் எதிர்கொண்டு கடந்து நகர்ந்து செல்கிறோம் என்பதுதான் வாழ்க்கையின் உண்மை யதார்த்தமே தவிர, வாட்டமாயிருந்து இங்கு நாம் சாதிக்க போவது ஏதுமில்லை. ஆனால் மதங்கள் ஒரு மாயக்கார தன்மையை மனிதர்களுக்குள் புகுத்தி இருக்கிறது. அது எப்பொழுதுமே என்ன செய்கிறது? மனிதர்களின் முகங்களை வாட பண்ணுகிறது. முக வாடலாய் இருப்பதுதான் ஆன்மீகம் எனும் கருத்து புகுத்தப்பட்டிருக்கிறது. சிரிச்சிடக்கூடாது, முகம் மலர்ச்சியா இருந்துடக்கூடாது, அலங்காரமா இருந்துடக்கூடாது, வாட்டமா இருக்கணும், தொங்க வச்சுன்னு இருக்கணும், வெள்ளை வெள்ளைய போட்டுக்கணும், மீச தாடியெல்லாம் வழிச்சிடணும், காதுல கழுத்துல இருக்கிறதெல்லாம் கழட்டி எரிஞ்சிடணும், எல்லாரும் தொங்கி போன முகமா பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், ஹalleluya ஆமென் மட்டும் சொல்லணும். ஆனா முகத்தை வாட்டமாவே வச்சுட்டு இருக்கணும். இந்த முக வாடலைத்தான் இயேசுநாதர் மாயக்கார தன்மை என்கிறார். மாயக்காரரை போல இராதேயுங்கள், ஏனென்றால் அவர்கள் தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். எதுக்குப்பா வாட பண்ற, என்ன உன் பிரச்சனை அப்படின்னு கேட்டா அடுத்து என்ன சொல்ல பாருங்க. அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். உபவாசிக்கிறதை மனுஷர்கள் காண வேண்டும் என்ற முகங்களை வாட பண்ணுகிறார்களாம். இப்ப இவங்களுடைய நோக்கமே என்ன? உபவாசிப்பதல்ல, அந்த உபவாசத்தை மனிதர்கள் பார்க்க வேண்டும். இவர்களுக்கு தேவையானது மனித பாராட்டு, மனித புகழ்ச்சி, மனித அங்கீகாரம், மனிதர்களுடைய ஏற்பு, மனிதர்களுடைய திறனாய்வு, மனிதர்களுடைய புகழ்ச்சி மாலை, இவைகளால் இவர்கள் வசீகரிக்கப்பட்டிருக்கிறதினாலே உண்மைக்கு இவர்கள் தூரமாக்கி விடுகிறார்கள். அடிப்படை உண்மை என்ன தெரியுங்களா? எந்த மனிதரும் வேறு எந்த மனிதரையும் முழுமையாக பார்க்க முடியாது. எந்த மனிதரும் வேறு எந்த மனிதரையும் முழுமையாக பார்க்க முடியாது மட்டுமல்ல, எந்த மனிதரும் தன்னைத்தானே முழுமையாக பார்க்க முடியாது. நீயே உன்னை முழுமையாக பார்க்க முடியாத நிலையில் இந்த இறைமை, இந்த இயற்கை உன்னை படைத்திருக்கும் போது உன்னால் இன்னொருவரை எப்படி முழுமையாக கண்காணிக்க முடியும், பார்க்க முடியும், அறிய முடியும், உணர முடியும்? வாழ்க்கை உன்னை உணர்வதற்கும், உன்னை அறிவதற்கும், உன்னை படிப்பதற்கும், உன்னை கற்பதற்கும், நீயாக வாழ்வதற்குமான ஒரு சந்தர்ப்பம் எனும்போது இன்னொருவரை ஆராய்ந்து, இன்னொருவரை கண்காணித்து, இன்னொருவரை பாராட்டி, இன்னொருவரை புகழ்ந்து, இன்னொருவரை நீ எப்படி அறிந்து வாழ முடியும்? அதற்கான வாய்ப்பே இங்கு வழங்கப்படவே இல்லையே. ஆக மனிதர்கள் யாரும் எவரையும் முழுமையாக காண முடியாது என்பதனாலே, மனிதர்கள் யாரும் இன்னொருவர் யாரையும் முழுமையாக அறியவோ உணரவோ புரியவோ முடியாது என்பதனாலே, மனிதர்களில் யாரும் இன்னொருவரை அங்கீகரிக்கவும் முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டோம், எழுதிட்டு இருக்கிற விஷயம், இந்த உலகத்துல உன்னை அங்கீகரிக்க, என்ன அங்கீகரிக்க இன்னொருத்தர இறைமை படைக்கவே இல்லை. என்ன அங்கீகாரம் பண்றதுக்கு இந்த பூமியில யாரையுமே இறைமை படைக்கல. நான் எனக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கிறேனோ அதுதான் இறை எனக்கு வழங்குகிற அங்கீகாரம். நான் என்னை எவ்வாறு ஒத்துக்கொள்கிறேனோ அதுதான் இறை என்னை ஒத்துக்கொள்ளுகிற நிலை. நான் என்னை எவ்வளவு ஏற்றுக்கொள்கிறேனோ அதுதான் இறையின் ஏற்பு நிலை. என்னை பற்றி அனைத்தும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, எனக்குள் இருக்கிற இறையினிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மதங்களை சார்ந்தவர்கள், மதங்களிலே சிக்கி மாயக்கார தன்மையை அடைந்தவர்கள் தங்கள் முகங்களை மனுஷர்கள் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் உபவாசிக்கிறோம் என்று மனிதர்கள் பார்க்க வேண்டும். இதுல பல பேருடைய நாடகங்களை நானும் பார்த்திருக்கிறேன். 40 நாள் உபவாசம், 25 நாள் உபவாசம், 60 நாள் உபவாசம், வருஷத்துக்கு ஒரு முறை 40 நாள் உபவாசம், 40வது நாள் உபவாசம் முடிக்கும் போது ஊரையே கூட்டி விழா மாதிரி நடத்தி சோறெல்லாம் போட்டு நான் 40ஆம் நாள் உபவாசத்தை நிறைவு செய்கிறேன் என்பதை காட்டும் பொருட்டு எவ்வளவு பெரிய நாடகங்கள்லாம் நடத்தி இருக்கிறாங்க. நான் இதெல்லாம் வேடிக்கையை பார்த்திருக்கிறேன். ஆனா இயேசுநாதர் என்ன சொல்றாரு? அது மாயக்கார தன்மை, அப்படி நீ இருக்க வேணாம். மனுஷர் ஏன் உன்னை பார்க்க வேண்டும் என்று நீ உன் முகத்தை வாட பண்ணுகிறாய்? மனுஷர் உன்னை பார்க்க வேண்டும் என்கிற அந்த நோக்கம்
அந்த கோணம், அந்த சிந்தனை, அந்த எதிர்பார்ப்பு ஏன் உனக்கு உண்டாகிறது? எந்த மனிதர் உனக்கு என்ன செய்து விட முடியும்? எந்த மனிதர் உன் இருப்புக்கு ஆதாரமானவர்? எந்த மனிதர் உன் இயக்கத்துக்கான ஆற்றலை அளிக்கிறவர்? எந்த மனிதர் உன்னை இம்மையிலும் மறுமையிலும் காக்கக்கூடியவர்? எந்த மனிதர் இம்மையின் வாழ்க்கையை நிறைவடைய செய்து மறுமையின் வாழ்வுக்குனை கொண்டு போகக்கூடியவர்? எந்த மனிதர் உனக்கு இந்த முகத்தை அமைத்து கொடுத்தவர்? எந்த மனிதர் இந்த முகத்தை உனக்கு வடிவமைத்தவர்? எந்த மனிதர் உனக்கு இயல்பையும் தனித்துவத்தையும் கொடுத்தவர்? எந்த மனிதர் உன்னை ஆக்கியவர்? எந்த மனிதர் உன்னை அழிப்பவர்? பிறகு ஏன் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்கிற இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு உனக்கு உண்டானது? எங்கிருந்து இதை பெற்றாய் என்று கேட்கிறான் இறைவன். எங்கிருந்து இதை நீ பெற்றாய்? 24 மணி நேரமும் நான் உன்னில் இருக்கிறேன், உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன், உன்னை ரசித்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கென்று கொடுத்த இந்த தனித்துவமான வடிவத்தை, தனித்துவமான முகத்தை நான் கண்டு மயங்கி அதில் இசைவாக நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அதற்கான ஆற்றலை, பொலிவை உனக்கு நான் அளித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ ஏக்கமுற்று மனிதர்களினுடைய அங்கீகாரத்துக்காக ஏங்கி தவித்து புலம்பி திரிந்து கொண்டிருக்கிறாயே. அதற்கேற்ற வேடங்களை நீ நாள்தோறும் பூண்டு கொள்கிறாயே. ஜபம் பண்றத பார்க்கணும், தர்மம் செய்யறத பார்க்கணும், உபவாசிக்கிறத பார்க்கணும், சர்ச்சுக்கு போறத பார்க்கணும், கோயிலுக்கு போறத பார்க்கணும், மொட்டை அடிக்கிறத பார்க்கணும், சாமி கும்பிடுறத பார்க்கணும், ஜபம் பண்றத பார்க்கணும், அப்படி எல்லாத்தையும் பார்க்கணும். எவ்வளவு பேர் பார்க்கறாங்க, எவ்வளவு பேர் லைக் பண்றாங்க, எவ்வளவு பேர் என்ன புகழ்ந்து விமர்சனம் பண்றாங்க, எவ்வளவு பேர் எனக்கு உடன்படுறாங்க என்று எப்போதும் மனிதர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பிலேயே அனைத்தையும் நீ செய்து கொண்டிருந்தால் நீ எப்பொழுது நீயாக வாழ்வாய்? எப்பொழுது உன்னுடைய வேலையை நீ செய்வாய்? உண்மைக்காக, இயல்புக்காக, யதார்த்தத்துக்காக நீ என்னத்தான் செய்வாய்? மனிதர்கள் பார்க்க வேண்டும், மனிதர்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தையே உன்னிலிருந்து, உன்னுடைய செயலில் இருந்து, உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தூரமாக்கி விடுகிறது என்பதை அறியாமல் இருப்பது ஏன்? பொதுவாக உபவாசம் என்பது என்ன? உபவாசம் என்பது என்ன? வெறும் சாப்பிடாம இருக்கிறதா? அது உடலுக்கான பயிற்சி. ஆனால் ஆன்மீகத்திலே, இறை உணர்விலே ஒருவன் நான் உபவாசிக்கிறேன் என்பானால் அந்த உபவாசத்தின் உண்மையான பொருள் என்ன? நான் உபவாசம் என்னும் அந்த சொல்லிலிருந்தே பொருள் எடுக்கிறேன். உபயவம் என்பது நீங்க பார்த்திருப்பீங்க. கோயில்கள்ல, அப்புறம் பொது பணிகள்ல இருக்கிறவங்களாம் உபயம் இன்னார் அப்படின்னு போடுவாங்க. அதாவது இந்த காரியத்துக்கு இந்த நன்கொடை அளித்தவர், இந்த உதவியை செய்தவர் இன்னார் அப்படின்னு போடுறதுக்கு உபயம்னு போடுவாங்க. உபவாசம் எனக்கு உபயமாக இருக்கின்ற ஒன்று, அதனோடு நான் வாசமாய் இருக்கிறேன். எது எனக்கு உபயமாக இருக்கிறது? இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு வேறு எதையை விட அதிக உபயமா இருக்கிறது எது? உதவியா இருக்கிறது எது? அப்பாவா? அம்மாவா? பிள்ளைங்களா? மனைவியா? கணவரா? வேற ஏதாவது சொந்த பந்தங்களா? மதகுருவா? சாமியாரா? போதகரா? ஆசிரியரா? குருவா? யாரு? எந்த உறவு? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு எந்த ஒன்று பிறப்புக்கு முன்பில் இருந்து இறப்புக்கு பின்பு வரை கூட ஆதியும் இன்றி அந்தமும் இன்றி நிலைத்த ஒரு உபயமாக, நிலைத்த ஒரு உறவாக ஒன்று இருக்கிறது என்றால் அது மனிதனை இயக்கிக் கொண்டிருக்கிற உயிர் ஆற்றல் என்கிற இறைமை ஒன்று தான். கடவுள் மட்டும்தான் காலம் கடந்து உனக்கு உதவியா இருக்கிறது. அதுதான் உனக்கு இருப்பை கொடுத்திருக்கு, அதுதான் உனக்கு உருவத்தை உருவாக்கி கொடுத்திருக்கு, அதுதான் உனக்கு உடலை செஞ்சு கொடுத்திருக்கு, அதுதான் உனக்கு உள்ளமா
தன்னுடைய இல்லத்தை உனக்கு உள்ளமா கொடுத்திருக்கு. அதுதான் உயிரா இருந்து இந்த உடலில் புகுந்து இயக்கத்தை அருள் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த உலகத்தை படைச்சு கொடுத்திருக்குது. அதுதான் உலகத்தில் உள்ள ஒன்றையும் உன்னையும் தொடர்பு படுத்துது, இணைக்கும் பாலமா செயல்படுது. அதனுடைய இயக்கம், அதனுடைய ஆற்றல், அதனுடைய செயல் வினைகள் தான் முழுவதும் முற்றிலும் நீ வாழ்வதற்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. கடவுள் இல்லாம கடம் இல்ல, கடவுள் இல்லாம மனசு இல்ல, கடவுள் இல்லாம உயிர் இல்ல, கடவுள் இல்லாம உலகம் இல்ல, கடவுள் இல்லாம நான் இல்ல, நீ இல்ல, எந்த இயக்கமும் இல்லைன்னு போது கடவுளை விட, என் உயிரை விட, எனக்குள்ளே இந்த கடத்துக்குள்ளே உயிராக இருக்கும் அந்த இறைவனை விட எனக்கு உபயோகமா இருக்கின்ற ஒன்று இந்த உலகத்தில் வேறு ஏதும் இல்லை. உணவு எனக்கு அவசியமானதுதான், உணவு எனக்கு உதவியானதுதான். ஆனால் அந்த உணவை விட மேலானது உடல், அந்த உடலை விட மேலானது உயிர். அந்த உயிரே இறைவன் என்னும் போது அந்த இறைதான் எனக்கு உபயோகமாக இருக்கிறது. அப்படின் போது எனக்கு ஒரு தோணுதல் உண்டாகுது, எனக்கு ஒரு ஆசை வேட்கை உண்டாகிறது. அந்த இறையோடு நான் வாசமா இருக்கணும், அவன் உணர்வில் நான் லயித்து இருக்கணும், அவனோடு நான் கூடி இருக்கணும், அவனோடு நான் ஸ்லாகித்து கொண்டிருக்கணும், லயித்து கொண்டிருக்கணும், பேசிக் கொண்டிருக்கணும், உரையாடி கொண்டிருக்கணும், உறவாடி கொண்டிருக்கணும் என்கிற உணர்வு எனக்கு மேலிடுகிறது. அவ்வாறு எனக்கு ஒரு உணர்வு மேலிட்டு நான் எனக்கு பிறப்புக்கு முன்பிலிருந்து இறப்புக்கு பின்பு வரையும் தொடர்ந்து நிலைத்த உறவாக, நிலைத்த உதவியாக, நிலைத்த உபயமாக இருக்கிற என்னுடைய உயிரோடு நான் கூடி இருக்கும் போது அங்கு நான் உறவாடுகிறேன், உரையாடுகிறேன், அங்கு நான் கலிக்கிறேன், அங்கு நான் மகிழ்கிறேன், அங்கு ஒரு லயிப்பு எனக்கு ஏற்படுகிறது. அந்த 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 வாசம், அந்த வாசத்தில் நான் வசப்பட்டு போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த வாசத்தில் நான் வசப்பட்டு போகிறேன். அப்படி லயித்து வசப்பட்டு அந்த இன்ப உறவில் நான் கலித்து கூடி விளையாடி கொண்டிருக்கும் போது, அந்த உணர்வில் நான் நிறைந்து அந்த உணர்வு பொங்க ததும்பி கொண்டிருக்கும் போது, என்னுடைய உடலுக்கு தேவையான அடிப்படை பொருளான எனக்கு சத்துவம் அளிக்கக்கூடிய, என்னுடைய பிழைப்புக்கு, என்னுடைய செயலுக்கு ஆதாரமாக கூடிய உணவை கூட நான் மறந்து விடுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உணவை கூட நான் மறந்து விடுகிறேன். உணவு கூட எனக்கு அவசியமற்ற ஒன்றாக மாறி விடுகிறது. அந்த உணவு எனக்கு தேவையற்றதாகி விடுகிறது. ஏனென்றால் இந்த உணர்வு எனக்கு உணவாகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய இறையோடு, என்னுடைய உயிரோடு, என்னுடைய மூலத்தோடு, என்னுடைய ஆதாரத்தோடு, என்னுடைய உண்மையான பெற்றோரோடு, என்னுடைய எல்லா காலத்துக்குமான உதவியாக உபயோகமாக இருக்கிற அந்த ஆண்டவனோடு நான் கூடி இருக்கும் அந்த உணர்வே எனக்கு உணவாகிறது. அது என் உள்ளத்துக்கு உணர்வாகிறது, என் உணர்வுக்கு உணர்வாகிறது, என் உணர்ச்சிகளுக்கு உணவாகிறது, என்னுடைய புத்திக்கு உணவாகிறது, என்னுடைய உடலுக்கும் ஒவ்வொரு செல்களுக்குமே அது உணவாகிறது. அந்த உணவின் திருப்தியில் நான் கழித்து மகிழ்ந்து உறவாடி கொண்டிருக்கும் போது, உடலுக்கு சத்துவம் கொடுப்பதாக நான் கொடுக்கிற இந்த உலகத்திலிருந்து நான் ஏதோ ஒரு பொருளை எடுத்து என் உடலோடு தொடர்பு படுத்துகிறேனே, அந்த உணவு அவசியமற்றதாகிறது. ஏனென்றால் எல்லா உணவுக்கும் மூலமானவன் அவன். நான் காய்கறி தின்னாலும் அதுவும் அவன் தான் மூலம், நான் அரிசியை தின்னாலும் அவன் தான் மூலம், நான் இறைச்சியை தின்னாலும் அவன் தான் மூலம், நான் எதை தின்னாலும் இறைவன் தானே மூலமாக இருக்கிறான். ஆக அந்த மூலத்தினுடைய அந்த மூலத்தோட, அந்த ஆதாரத்தோட, அந்த உண்மையோட, அந்த உபயோகத்தோட நேரடியாக நான் உறவாடும் போது அதனுடைய வெளிப்பாடுகளாகிய உணவு எனக்கு அவசியம், தேவையற்றதாகிறது. அப்படி தேவையற்று போய் நான் உறவாடி கழித்து லயித்து இருப்பதற்கு பெயர்தான் உபவாசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உபவாசம் என்பது இந்த உலகத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய, மனிதன் இந்த வாழ்விலே அனுபவிக்கக்கூடிய வேறு எதை விட ஒரு உன்னதமான ஒரு பரிமாணம். அது ஒரு உன்னதமான பரிமாணம், அதற்கு இணையானது எதுவுமே இல்லை. எப்படி உச்சபட்சமா ஒரு மனிதன் என்பவன் முழு இன்பத்தை எங்கே அனுபவிக்கிறான்னா, அந்த உடல் உறவில் ஆண் பெண் கூடி இருந்து கழித்து அந்த உச்ச கட்டத்தை இன்பத்தை அனுபவிக்கிறார்களே, அந்த இன்பம் தான் வாழ்க்கையில் மனிதன் அனுபவிக்கிற இன்பத்திலும் சுகத்திலும் மேன்மையானது. அதிலும் மேன்மையான ஒன்றை மனிதன் அனுபவிக்க முடியுமானால் அது நிகழ்கின்ற நேரத்துக்கு பேர் தாங்க, அது நிகழ்கின்ற செயலுக்கு பேர் தாங்க உபவாசம். ஏற்கனவே இறைவன் எனக்கு உபயோகமா இருக்கிறான், உயிரா இருக்கிறான், உடலை இயக்குறான், பசிய தூண்டுறான், ருசிய கொடுக்கிறான்,
வேறொரு உடலை எனக்கு உணவா என்னோடு தொடர்பு படுத்தி அதனோடு கூடி கலக்க விடுறான். அதில் உள்ளதை நான் உறிஞ்செடுத்து, என்னில் உள்ளதை அது உறிஞ்செடுத்து ஒரு ரத்தமும் சதையுமாக அதை மாற பண்ணுகிறான். இந்த உலகத்துல வாழ்வதற்கான இயக்கத்தை கொடுக்கிறான், காட்சிகளை கொடுக்கிறான், செவிக்கு இனிய இசையை கொடுக்கிறான், ஓசைகளை கொடுக்கிறான். இப்படி எல்லாமுமாக எல்லாவற்றையும் கொடுத்து என்னை இயக்கி கொண்டிருக்கிற அந்த இறைவனையே நான் அனுபவிக்கும் போது, இறைவனின் படைப்புகளை அனுபவிக்கும் போது, இறைவனின் படைப்புகளை இந்த ஐம்புலன்களால் ஐம்பொறிகளால் நான் நுகர்ந்து அனுபவிக்கும் போது ஒரு இன்பம். அந்த இறையையே அவன்தானே என்னுடைய முழுமையான உதவி, அவன்தானே என்னுடைய முழுமையான உபயம் என்று அவனை சார்ந்து அவனோடு உறவாடி அவனில் லயித்து அவனோடு வாசமாயிருத்தல் என்னும் அந்த இன்ப உறவுக்குள் போகும்போது அந்த இன்ப உறவு, அதற்கு பேரே பேரின்ப உறவு. அந்த பேரின்ப உறவுக்கு இன்னொரு பேர் தான் உபவாசங்க. உபவாசம் என்பது என்ன? பேரின்ப உறவில் மனிதன் லயித்திருத்தல். அப்படிப்பட்ட ஒரு பேரின்ப உறவில் மனிதன் லயித்திருக்கிறான் என்றால் அவனுடைய முகத்தினுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும், அவனுடைய முகத்தினுடைய ஜொலிப்பு எப்படி இருக்கும், அவனுடைய முகத்தினுடைய மலர்ச்சி எப்படி இருக்கும், அந்த முகத்தினுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கும். ஆனா உபவாசங்கிற பேர்ல இந்த மதத்தை சார்ந்தவங்க இந்த முகத்தை வாட பண்றாங்களே, இது அந்த உபவாசம் என்னும் அந்த உன்னத பரிமாணத்தையே சீர்குலைக்கிறது, இழிவுபடுத்துகிறது. உன்னை யாரா உபவாசம் இருக்க சொன்னாங்க? யாருக்காக உபவாசம் இருக்கிற? நீ தான் கடவுளுக்காக உபவாசம் இருக்கிற. கடவுளுக்கு என்ன உபவாசம் தேவை? நீ உபவாசம் இருக்கிறதுனால கடவுளுக்கு என்ன லாபம்? நீ தின்னாம போ, அது உன்னோட பிரச்சனை. இதையே கடவுள் செயலா காட்டுற, இதையே கடவுளுக்கு உகந்த செயலா காட்டுற. அப்படி கடவுளுக்கு உகந்த செயல் நான் உண்ணாமல், நான் தண்ணீர் குடியாமல், நான் உபவாசமா இருக்கிறேன்னா அதுக்கே மனுஷன் கட்டு போய் பிச்சை எடுக்கிற, பாராட்டு பிச்சை எடுக்கிற. நான் பாஸ்டினி ஏன் ஊருக்கு வெளிப்படுத்துற? இது எவ்வளவு கேவலமான செயல். நான் இன்னைக்கு என் பொண்டாட்டி கூட உடல் உறவில் கழித்தேன், நான் மகிழ்ந்தேன், நான் அகமகிழ்ந்தேன், நான் உறவாடினேன், அந்த இன்பத்தின் உச்சத்தை நான் அனுபவித்தேன். இதை எவனா ஊர்ல போய் சொல்லி திரிவானா என்ன? சொல்லுங்க. இன்று இரவு நான் உடல் உறவில் கழித்தேன், களி கூர்ந்தேன், மகிழ்ந்தேன், அனுபவித்தேன் அப்படிங்கிறத போஸ்டர் அடிச்சு வைப்பானா எவனா? ஊருக்கு அதை சொல்லுவானா? இருக்க போறேன்னு சொல்லுவானா இல்ல இருந்தேன்னு சொல்லுவானா? இது இவ்வாறு இருந்ததென்று எடுத்து சொல்லி விளக்க முடியாதது எதுவோ அதுவே அகப்பொருள் என்று வகுத்தான் தமிழன். இதெல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் வெளியே விளக்கி சொல்ல முடியாது, இப்படிதான் நடந்ததுன்னு எடுத்து காட்ட முடியாது. அது அவருக்கு அனுபவம் ஆகிற அகப்பொருள், உள்ளே அனுபவிக்கக்கூடிய, உள்ளுணர்வில் அனுபவிக்கக்கூடிய ரகசியம். அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, வெளியே காட்ட முடியாது. அப்படி அனுபவிக்கிறது தான் ஆணுக்கும் பெண்ணுக்குமான உடல் உறவு. ஆனால் அந்த ஆணை ஆணாக செய்த, அந்த ஆணை ஆணாக இருக்க வைத்திருக்கிற, அந்த பெண்ணை பெண்ணாக செய்த, அந்த பெண்ணை பெண்ணாக இருக்க வைத்திருக்கிற, அந்த இருவருக்குமான மூலமான ஆதாரமாக இருக்கிற உயிர் உறவோடு உறவாடும் போது, உயிர் உறவில் லயித்திருக்கும் போது, உயிர் உறவோடு வாசமா இருக்கும் போது, அந்த வாசத்தில் நீ வசப்பட்டு இருக்கும் போது உனக்கு உணவு தேவைப்படாம போகுது, தண்ணி தேவைப்படாம போகுது, இந்த உலகமே மறக்குது உனக்கு. நீ எல்லாவற்றையும் விட்டு உன்னையே நீ மறந்து விட்டு அதனோடு கூடி கழித்து கலந்து லயித்து வாசமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அதற்கு பெயர் தான் உபவாசம் என்னும் போது அந்த பொருளே புரியலையே உனக்கு. அந்த பொருளையே இங்க உபவாசம் ஆளப்படலையே. நான் கர்த்தருக்காக உபவாசம் இருக்கிறேன், நான் வாரத்தில் 2 தடவை உபவாசம் இருக்கிறேன், நான் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமைனா உபவாசம் இருப்பேன், நான் செவ்வாய்க்கிழமைனா உபவாசம் இருப்பேன், நான் தேசத்துக்காக உபவாசம் இருக்கிறேன், நான் என் குடும்பம் என் பிள்ளைகளுக்காக உபவாசம் இருக்கிறேன். இதெல்லாம் என்ன பட்டினி போராட்டம்? நான்சென்ஸ் செயல். இதெல்லாம் பட்டினி போராட்டம் பண்ற நீ. உனக்கு உபவாசம்னா என்னன்னே தெரியல, அதனுடைய உன்னத அனுபவம் புரியல, அதனுடைய உண்மை பொருளே நீ கத்துக்கல. ஏன்னா நீ மதத்துல சிக்கி பட்டினி போராட்டத்துக்கு உன்னை பழக்கி வச்சிருக்கான். இங்க அரசாங்கத்தை எதிர்த்து உண்ணா நோன்பு போராட்டம், சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் என்றெல்லாம் நடத்துகிறான் அல்லவா? அப்படி நீ கடவுளுக்கு எதிராக முறையிட்டு எனக்கு இதை செய்யும் வரை நான் உண்ண மாட்டேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் வரை நான் உண்ண மாட்டேன், என் குடும்பத்தை மேம்படுத்தும் வரை நான் உண்ண மாட்டேன், எனக்கு இந்த பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் வரை நான் உண்ண மாட்டேன் என்று கண்ணுக்கு தெரியாத கற்பனையோடு நீ எதிர்த்து போராடுகிறதாக நினைத்து கொண்டு, ஏதோ செய்கிறதாக கற்பனையில் நினைத்து கொண்டு பட்டினி போராட்டம் அல்லவா செய்து கொண்டிருக்கிறாய். இதுல வர சர்ச்சா கூடி, வெள்ளிக்கிழமைனா கூடி, மாசத்துல ஒரு நாள் கூடி,
பாஸ்டிங் ப்ரேயர்ன்ற பேர்ல அங்க ஒரு பட்டினி போராட்டமே நடந்துருக்கு. இந்த பட்டினி போராட்டத்துக்கு தான் இங்க மக்களை எல்லாம் இந்த மதங்கள் வந்து பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றது. அதனால அந்த உபவாசம் என்பதின் மேன்மை, அதனுடைய அழகு, அதனுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய இயல்பு கெட்டு போயிருக்கு, கெடுக்கப்பட்டிருக்கு, யாருக்கும் புரியல. ஒண்ணு இல்ல, சில நேரம் நீங்க ஒரு இசைய ரசிக்க துவங்கி, இல்ல ஒரு இசைய நீங்க மீட்ட வாசிக்க துவங்கி, அந்த இசையில நீங்க மூழ்கி போனாவே உங்க சாப்பாட்டு நேரம் உங்களுக்கு தாண்டி போயிட்டு என்னன்னு தெரியல, சாப்பிட கூட தோணல. அப்படி ஒரு அப்படி மூழ்கிட்டேன், அப்படி லயிச்சுட்டேன், வெளிவரவே முடியல, பசி கூட தெரியல. அப்படி தன்னால தன்னியல்பா உங்களை அது இழுக்கணும். அப்படி எதெல்லாம் இழுக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு உபயோகமானது. உங்களை வந்து உணவை விட அதிகமா உங்களுக்கு அது உங்க உள்ளத்துக்கு அது ஆற்றலை கொடுத்து, உத்வேகத்தை கொடுத்து, ஊக்கத்தை கொடுத்து, உங்களை கவர்ந்தது ஆளுதுன்னு பொருள். அப்படி இறை உன்னை ஆளுகிறான் என்பதை நீ உணர்ந்து அந்த இறையோடு வாசமா இருப்பதற்கு பேர் உபவாசம். உயிரோடு உயிர் உறவோடு வாசமா இருத்தல் உபவாசம். அந்த உபவாசம் மனுஷருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லையே, அது ரகசியத்துல ரகசியமாச்சே. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற உடல் உறவை விட ரகசியமாச்சு. அது வெளியே யாருக்கும் தெரிய வேண்டியது இல்லையே, அது உள்ளூர நடக்கிற ஒரு உறவாடுதலாச்சே, கலந்துரையாடலாச்சே, சங்கமமாகுதலாச்சே. அது ஒரு அனுபவம் ஆயிற்று, அது ஒரு அக அனுபவம் ஆயிற்று. அந்த அக அனுபவத்தில் முகம் மிளிரும், முகம் ஒளிரும், முகம் ஜொலிக்கும், முகம் மலரும். ஆனா இங்க என்ன பண்றாங்களா, முகத்தை வாட பண்றாங்களா. அதனால இயேசுநாதர் சொல்றாரு, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். செயலை விட என்ன நோக்கம், என்ன சிந்தனை, என்ன எண்ணம் கொண்டு அந்த செயல் செய்யப்படுகிறதோ அந்த எண்ணம் தான் அந்த செயலுக்கான உண்மையான உருவம். செயல் என்பது ஒரு வடிவம், ஒரு வெளிப்பாடு. ஆனா உண்மையிலேயே அதனுடைய படைப்பு திறன், அதனுடைய உயிர் மூலம் எதுனா எண்ணம் தான், நோக்கம் தான். அதனால பலன் என்பது உன் செயலுக்கெல்லாம் தர முடியாது, உன் நோக்கத்துக்கு தான் பலன் தருவேன். மனுஷர் காண வேண்டும் தானே டிராமா பண்ண, இந்த நாடகம் எல்லாம் எதுக்கு அரங்கேத்தன, மனுஷர் பார்க்கணும் தானே. 4 பேர் பார்த்துட்டாங்களே, அதில் 4 நல்ல விமர்சனம் 4 கெட்ட விமர்சனம் வந்துடுச்சு இல்லை, முடிஞ்சது கதை, அதோடு ஓடி போயிடு. உனக்கு எனக்கு தொடர்பே இல்லை, நீ இறையோடு சங்கமிக்கவே இல்லை, நீ இறையோடு உறவாடவே இல்லை, நீ இறையோடு உரையாடவே இல்லை, இறைக்கு உனக்கும் உறவே இல்லை, இறை உனக்கு எவ்வளவு உபயோகமானவன் என்பதை கூட நீ உணரவே இல்லை. இதுல என்ன திமிர் தெரியுங்களா, மனுஷர் காண வேண்டும் உபவாசம் இருக்கிறது. இவன் இறைவனுக்கு உதவி செய்யறதா நினைச்சுன்னு டிராமா பண்றான். இறை எனக்கு எவ்வளவு உபயோகமா இருக்கு, அந்த இறையினுடைய உபயோகத்துல தான், அதனுடைய உதவியில தான் எனக்கு பிறப்பு நடந்திருக்கு, இருப்பு இருக்கு, இயக்கம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு, அத்தனையும் அவன் அருளியதான் அப்படின்னு அவனுடைய உதவியை உணர்ந்து அதில் உள்ளூர கழிக்காமல் நான் அவனுக்காக உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னா இவன் தன்னை என்ன நினைச்சுக்கிறான், நான் தான் சப்போர்ட் பண்ணி கடவுளை இயக்கி இருக்கிறேன், என்னுடைய உபவாசத்துல தான் கடவுளுக்கு சக்தி கொடுக்கிறேன், என்னுடைய உபவாசத்துல தான் கடவுளுக்கு நான் ஆற்றல் இருக்கிறேன். இந்த ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, நான் உபவாசிக்கிறேன் அதனால தான் கடவுள் வந்து செயல்படுது, நான் உபவாசத்தான் கடவுளை வந்து செயல்பட வைக்கிறேன் அப்படின்ற மனநிலை இருக்குல்ல, இது ஒரு நாத்திக மனப்பான்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு நாத்திக மனப்பான்மை, அதுவும் வஞ்சகமான நயவஞ்சகமான நாத்திக மனப்பான்மை. பொதுவா இந்தியாவில் பிராமணர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு யாருக்குமே கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவன் கடவுளை சொல்லி பிழைப்பு நடத்துறவனை தவிர அவன் கடவுள் நம்பிக்கையாளன் கூட கிடையாது. அவனுக்கு எல்லாருமே நாத்திக பசங்க தான். அதனால்தான் அவன் என்ன சொல்றான் பாருங்க, கடவுள்கள் எல்லாம் தெய்வங்கள் எல்லாம் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவைகள், அந்த மந்திரங்கள் எல்லாம் பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டவைகள், ஆகவே பிராமணர்களே தேவர்கள், பிராமணர்களே கடவுள் அப்படின்னு தான். அதுதான் அவனுடைய கொள்கை. இதுதான் நயவஞ்சக நாத்திகம் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் என்ன செய்யறானா, சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கோயில்களில் வந்து கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு சாமிக்கு சக்தி ஊட்டுவதா தூரமாக ஒரு யாகசாலையை உருவாக்கி அங்கே வந்து தீ மூட்டி மந்திரங்களை சொல்லி அங்கிருந்து ஒரு சிவப்பு நூலை விடுவான். எங்க யாகசாலையிலிருந்து கோயில் கருவறைக்கு உள்ள சாமி சிலைக்கு சிவப்பு நூலை விட்டுருப்பான்.
ஏன்னா அந்த மந்திரத்தின் மூலமா அந்த சாமிக்கு அவன் சக்தி ஏத்துறான். சரியா? அப்ப சாமிக்கே சக்தி ஊற்றுவன் யாருங்க? தெய்வத்துக்கே சாமிக்கே சக்தி ஊற்றுவன் யாருங்க? அவன் தானே பெரிய சாமி. ஆக தானே கடவுள், நானே கடவுள் என்னும் நயவஞ்சிக நாத்தி, கடவுள் என்பது இல்லை, நானே கடவுள் என்னும் ஆணவ பிடியில் இருப்பவர்கள் தான் இந்த பிராமணர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த யூதர்கள். இந்த யூதர்கள் மட்டுமல்ல, இந்த மதங்களை சார்ந்த அத்தனை பேருமே. இந்த கேடு, இந்த ஆணவ சிந்தனை, இந்த திமிர் மனப்பான்மை, இந்த ஒரு பிடி இப்ப யாருக்குள்ள அதிகமா இருக்குன்னா கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கு. நான் பாஸ்டிங் போட்டா அதெல்லாம் கடவுள் செஞ்சிருவாரு, நான் பாஸ்டிங் போட்டா அதெல்லாம் சரியாயிடும், நான் பாஸ்டிங் போட்டா இது நடந்துடும், நான் பாஸ்டிங் போட்டா தேசத்தை அசைச்சிருவேன், நான் பாஸ்டிங் போட்டா கடவுளை கையை திருப்பிடுவேன், என்னுடைய உபவாசத்தின் மூலமா தான் எல்லாம் நடக்கும், நீங்கள் உபவாசியுங்கள், நீங்கள் உபவாசித்து ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கே மேடை போட்டு திரியிறானுங்க பாருங்க. மக்களை கூட்டம் கூட்டமா சேர்த்து, லட்ச லட்சமா சேர்த்து உபவாச கூட்டம்ன்ற பேர்ல எல்லாரையும் கத்த வச்சு, புலம்ப வச்சு, அழ வச்சு, நீங்க பண்ணுகிறதில் தான், நீங்கள் போராடுகிறதில் தான், நீங்கள் ஜெபிக்கிறதில் தான் எல்லாம் நடக்கும், எல்லாம் விளங்கும். அப்படின்னா என்ன? கடவுளுக்கு சக்தி ஊட்டுறாங்க. இறைவன் உனக்கு எவ்வளவு உபயோகமா இருக்கிறான் என்பதை உணர்ந்து, அந்த உணர்வு பெருக்கத்தில் உன்னையே நீ இழந்து உள்ளூர மகிழ்ந்து அந்த உறவில் கலித்து லயித்து அதில் வாசமாய் இருப்பதினால் உண்ணுவதை கூட நீ தூரமாக்கி விட்டு இந்த உலகத்தின் அனைத்து தேவைகளையும் நீ மறந்து லயித்திருக்கும் அந்த அழகிய உறவை கடவுளுக்கு சக்தி ஊற்ற, கடவுளுக்கு உதவி பண்ற, கடவுளுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு திமிர் செயலா மாத்திக்கிட்டியே, ஒரு ஆணவ செயலா மாத்திக்கிட்டியே, எப்படி விளங்குவ? இந்த விஸ்வரூபம் 1 இந்த படத்துல அந்த பாடல் ரொம்ப அழகா பண்ணியிருப்பான். இங்கு பூலோகம் என்றொரு பொருளுள்ளதை இந்த பூங்கோதை மறந்தாலடி. அந்த வரியை எத்தனை முறை கேட்டாலும் அதில் உள்ள ஆழம், அதில் உள்ள பொருள். இங்கு பூலோகம் என்றொரு பொருள் உள்ளதை இந்த பூங்கோதை மறந்து விட்டாள். ஏன்? அவள் கண்ணனில் லயித்து விட்டாள், கிருஷ்ணனில் லயித்து விட்டாள், அவனுடைய உறவில் மூழ்கி விட்டாள், அவனோடு வாசமாய் இருப்பதில் வசப்பட்டு போனாள். ஆகவே தன்னை சுற்றி என்ன இருக்கிறது, தன் உடலுக்கு என்ன தேவை இருக்கிறது, நான் உடலில் தான் இருக்கிறேனா, என் உடலுக்கு பசி என்று ஒன்று இருக்கிறதா, அதற்கு நான் உணவு கொடுக்க வேண்டுமா, அதற்கு நான் தண்ணீர் கொடுக்க வேண்டுமா, இந்த அடிப்படையிலிருந்தே அவள் விலக்கப்பட்டு விட்டாள். அப்படி ஒரு லைப்பு, அப்படி ஒரு உறவாடல், அப்படி ஒரு சங்கமம், அப்படி ஒரு வசிப்பு நடக்கிறது பாருங்க. அதுக்கு பேர் உபவாசங்க. அந்த உபவாசத்தின் அழகு தன்னால நடக்கணுங்க. அது வருஷத்துக்கு ஒரு முறை பண்ண முடியாது, 6 மாசத்துக்கு ஒரு முறை பண்ண முடியாது, மாசத்துக்கு ஒரு முறை பண்ண முடியாது, வாரத்துக்கு ஒரு முறை பண்ண முடியாது. அது தன்னால இயங்கணும், அது தன்னால நடக்கணும். எப்போ அந்த ஈர்ப்பு, எப்போ அந்த தோணுதல், எப்போ அந்த உணர்வு பெருக்கம், ஊனுருக, உள்ளம் உருக, அந்த நினைவு பெருக, அந்த சங்கமம் எப்ப நடக்கும்னே தெரியாது. அது நடக்கும்போது அதை லைச்சு அதை முழுசா அனுபவிச்சிடணும். அப்படி 1 முறை 2 முறை 10 முறை 4 முறை யார் யாருக்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைக்குதோ அது அவங்களுக்கான அனுபவம். அதை ஏற்படுத்திக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உபவாசத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. நான் நாளைக்கு இந்த காலத்தில் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் உபவாசிப்பேன்னு திட்டம் பண்ணி செய்யற செயல் கிடையாது. அது நீங்க திட்டம் பண்ணி பாருங்க, சோத்து மேலதான் கவனம் இருக்கும். நீங்க திட்டம் பண்ணி பாருங்க, தாகம் எடுத்துன்னு தான் இருக்கும். நீங்க திட்டம் பண்ணிருங்க, எங்க சமைக்கிற சாப்பாட்டு வாசமும் உங்க மூக்குல வந்து நுழையும். அதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் சமைச்சு தயாரா வச்சுட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் பல்லு தேய்க்காம இருந்துட்டு, தலைவிரி கோலமா முகவிரி கோலமா இருந்துட்டு, எல்லாருக்கும் தெருவில் இருக்கிற எல்லாருக்கும், ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் பாஸ்டிங், நான் உபவாசம் எல்லாருக்கும் பரசாட்டி தம்பட்டை அடிச்சுட்டு சர்ச்சுங்களை பேனர் போட்டு போஸ்டர் போட்டு உபவாசம் கொடுங்கன்னு அங்கங்க விளம்பரம் செஞ்சு, இதெல்லாம் என்ன கோலம் இது? இதைத்தான் சொல்றாரு, மாயக்காரரை போலுகிறாது. இவங்க எல்லாம் மாயக்காரர் ஆயிட்டாங்க. இது மாய்மாலம் பண்ற வேலை கிடையாது. இது இயல்பு, இது யதார்த்தம், இது உண்மை, இது அழகு, இது உறவாடுதல், இது உறவில் கலித்திருத்தல், இது உறவில் மகிழ்ந்திருந்தல். ஆகவே இங்க முகவாடலுக்கு அவசியமே இல்லை.
உனக்கு எது உச்சபட்சமான உபயோகமோ, உன் உயிரோடு உன்னோடு உன்னை உணையாக்கி இருக்கிற அந்த உயிர் மூலத்தோடு உறவாடுதல் என்பதை விட இந்த உலகத்துல விசேஷமானது, சிறப்பானது, மகிழ்ச்சியானது, கொண்டாட்டமானது, ஆறுதலானது, ஆற்றலானது வேற எது? அப்படி ஒரு உறவுல இருக்கும் போதா ஒரு மூஞ்சி தொங்கி போய் கிடக்கும். சூரியனை பார்த்த உடனே அந்த சூரிய காந்தி அப்படியே தொங்கி இருக்கிற மொட்டு அப்படியே நிமிர்ந்து மலர்ந்து முழுசும் விரிஞ்சி அதனுடைய முழு தன்மையை அதை வெளிப்படுத்துற மாதிரி இறை என்னும் உறவை நீ உணரும் போதெல்லாம், இறை என்னும் அந்த நுகர்வை நீ நுகரும் போதெல்லாம், இறை என்னும் அந்த அந்த காட்சியை நீ காணும் போதெல்லாம், இறைவன் உனக்கு எவ்வளவு உபயோகமானவன் என்கிற அந்த உணர்வை உன்னுடைய உள்ளத்தில் பெருகும் போதெல்லாம் எவ்வளவு மலர்ச்சி, எவ்வளவு எழுச்சி, எவ்வளவு ஜொலிப்பு, எவ்வளவு பிரகாசம் முகத்தில் வெளிப்படும். அதை போய் நீ எப்படி வாட பண்ண முடியும்? நீ வாட பண்றனா அது எப்படி உபவாசமா இருக்க முடியும்? முதல்ல உபவாசம்னா என்ன நீ கத்துக்கலையே, நீ தெரிஞ்சிக்கவே இல்லையே. உறவாடுதலுக்கு தூரமாக்கி இல்லாத வச்சிருக்கிற, ஆப்போசிட்டா பண்றீங்க. இறைமைக்கு எதிராக நீ என்ன உண்மையை உணர வேண்டுமோ அந்த உண்மை உணராமல் இல்லாத மாயை பொய்யை நீ புணர்ந்து கொண்டிருக்கிறாயே, போர்த்தி கொண்டிருக்கிறாயே. நீ என்னமோ கடவுளுக்கு உதவி செய்வதாக கருதி கொண்டு உபவாசிக்கிறாயே. என்ன திமிரு உனக்கு? நீ இருந்த போதும் இருக்கிற போதும் இந்த உலகம் சுழல்கிறது. நீ நாளை இல்லாமல் போன பிறகு இந்த உலகம் சுழலத்தான் போகிறது. எல்லா உயிர்களுக்கும் அவன் படியளிக்கிறான். எல்லா பிரபஞ்சத்தின் அத்தனை கோள்களையும் விண்கலங்களையும் அவன் இயக்கி கொண்டிருக்கிறான். அனைத்தையும் தன்னில் வைத்திருக்கிறான், அனைத்திலும் தன்னை வைத்திருக்கிறான், அனைத்திற்கும் அப்பாற்பட்டும் இருக்கிறான், அனைத்திலும் அடக்கமாகியும் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். அவனே ஆட்சியாக இருக்கிறான், அவனே காட்சியாக இருக்கிறான், அவனே சாட்சியாக இருக்கிறான், அவனே அனைத்தின் மாட்சியாக இருக்கிறான், அவனே அனைத்துக்கும் மீட்சியாகவும் இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைக்கு நீ என்ன செய்ய முடியும்? முடிஞ்சா அவனை லவ் பண்ணு, முடிஞ்சா அவனை செக்ஸ் பண்ணு, முடிஞ்சா அவனை புணர்ந்துக்க, முடிஞ்சா அவனை அனுபவிச்சுக்க, முடிஞ்சா அவன் கூட கூடி கலந்து உறவாடி அந்த இன்பத்துல வாழ்க்கையில எப்பவாவது ஒரு நாள் சில மணித்துளிகளாவது. அதான் உனக்கு தெரியணும், இதுவரைக்கும் நான் ருசிச்சு சாப்பிட்ட சாப்பாடை விட ஒரு விசேஷமான உணர்வு அவனோடு உறவாடுதல எனக்கு கிடைச்சிருக்குன்னு உனக்கு தெரியணும். இது வரைக்கும் எவ்வளவோ இசைகளை நான் ரசிச்சு கேட்டிருக்கேன். ஆனாலும் அந்த இறை உணரும் போது ஏற்படுகிற அந்த இன்ப உணர்வுக்கு ஈடானது எதுவுமே இல்லைன்னு உனக்கு தெரியணும். இது வரைக்கும் எவ்வளவோ காட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனாலும் அந்த இறையை தரிசனத்துக்கு ஒப்பானது எதுவுமே இல்லைன்னு உனக்கு தெரியணும். இது வரைக்கும் இந்த உலகத்துல என்னென்னமோ சுகங்களை கண்டிருக்கிற, அனுபவிச்சிருக்கிற, எத்தனையோ மக்களோடு கூடி கலந்து உறவாடி இருக்கிறேன். ஆனா அந்த இறையோடு எனக்கு நடந்த அந்த சில நொடிகள் அந்த அனுபவம் இருக்குதே, அதுக்கு ஒப்பானது எதுவுமே இல்லைன்னு உனக்கு தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு லைஃப் உனக்கு நடந்ததை தான் மீண்டும் உபவாசிக்கணும். மீண்டும் அந்த உபவாசத்துக்குள்ள உபவாசம் பாருங்க, உபயோகமா இருக்கிற அவன் தான் அவனுடைய வாசத்துக்குள்ள என்னை இழுத்துட்டு போக முடியும். நான் திட்டம் பண்ணி அவனை எனக்குள்ள இழுத்துட்டுலாம் வர முடியாது. சரியா? அது தன்னால, அதான் சொல்றேன், அது தன்னால நடக்கணும். எப்ப நடக்கணும் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்படி நடக்கும்போது எல்லாம் மறந்துடும். இங்கு பூலோகம் என்ற ஒரு பொருள் உள்ளதை பூங்கோதை மறந்துடுவா. ஏன்னா அப்படி ஒரு லைஃப் இங்க தன்னால நடக்குது. அதுக்குள்ள நீ போ, அந்த அனுபவத்துக்கு வா, அதை விரும்பு. 24 மணி நேரமும் உன்னை படைத்தவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் உன்னை பாராட்டுகிறான், உன்னை ரசிக்கிறான். உன் முக மலர்ச்சியில் அவன் மலர்ச்சி அடைகிறான் என்பதை விட வேறு என்ன இருக்கிறது? ஏன் மனிதர்கள் மேல இவ்வளவு மோகம்? ஏன் மனிதர்கள் மேல இவ்வளவு எதிர்பார்ப்பு? ஏன் மனிதர்கள் பார்வை உன் மேல படணும், மனிதர்களுடைய பாராட்டு உன் மேல விழணும்? ஏன் இவ்வளவு ஏக்கம்? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உண்மையிலேயே இறை உன்னை எவ்வளவு அங்கீகரித்திருக்கிறது என்பதை பற்றிய அறியாமையில நீ இருக்கிற. இறை உறவில ஒரு நொடி கூட நீ இன்னும் கழிக்கல, மகிழல. அதனால்தான் ஏக்கம் பூரா மனுஷங்க மேல இருக்குது. ஒரு முறை அவனை ருசிச்சிட்டா எத்தனை கோடி பேர் என்ன சொன்னா என்ன, எவன் பார்த்தா என்ன, எவன் பார்க்காம போனா என்ன, எவன் பாராட்டினா என்ன, எவன் தூசித்தா என்ன, புகழ்ந்தா என்ன, இகழ்ந்தா என்ன, அத்தனையும் கால் தூசிக்கு சாமானு தூக்கி போட்டு நீ பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருப்ப. நீ பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருப்ப. இந்த இந்த உபவாசம் என்னவா மாடு தெரியுமா? உண்ணும் போதே நீ உபவாசமா இருப்ப, உறங்கும் போது நீ உபவாசமா இருப்ப, குடிக்கும் போது நீ உபவாசமா இருப்ப, நீ வாழும் போதே உபவாசத்திலேயே வாழ்ந்து இருப்ப.
சரியா? அதாவது டோட்டல் லைஃபே உனக்கு உபவாசம் தான். ஏன்னா உனக்கு உபயோகமா இருக்கக்கூடிய அந்த உயிரை உணர்ந்து அதனோடு வாசமா இருக்கும்போது நீ என்ன செஞ்சாலும், நீ என்ன செய்யும் போதே உனக்கு புரியும் இது டேஸ்டா தான் இருக்குது, ஆனாலும் அவன் டேஸ்ட்டுக்கு இது ஈடு இல்லை. இந்த காட்சி நல்லா தான் இருக்குது, ஆனாலும் அவன் உண்மைக்கு இதெல்லாம் ஈடாகாது. இது இது இந்த இந்த சுகம்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா அவன் அவன் அனுபவிக்கிற அந்த சுகத்துக்கு இது இப்போ ஒண்ணுமே பொருட்டாகாது அப்படிங்கிற உணர்வு உனக்கு இருந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட உறவுல நீ இருந்துட்டே இருப்ப. அதை தான் இங்க நான் சொல்றாரு. அதுக்கு பேர் தான் உபவாசம். அதனால மனுஷங்கிட்ட போகாத. பலன் என்ன? மனுஷங்க பார்க்கணும் தானே நீ முகத்தை வாட பண்ண, பார்த்துட்டாங்க போ. இன்னைக்கு பார்க்கிற இந்த முகம் நாளைக்கு இருக்காதே. இன்னைக்கு நீ காட்டுற இந்த முகம் நாளைக்கு இருக்காதே. ஆக எந்த முகத்தை பார்த்து என்ன பாராட்டுன்னு விரும்பி இதை செஞ்சுட்டு இருக்கிற? நிலைத்த ஒரு முகம் எது? இந்த பூமியில் நீடித்து நிலைத்த ஒரு முகம் எது? அது இறைமுகம் தானே. அவன் கொடுத்ததல்லவா இந்த திருமுகம். அதையா மத்தவனுக்காக வாட பண்ற? ஏன் ஷோ காட்டுற? பாருங்க, உலகமே இன்னைக்கு நாடகமயமாகி இருக்குது. தரையில நடக்கிற நிசத்தை விட திரையில நடிக்கப்படுகின்ற அந்த நிழல்ல தான் மயங்கி இருக்குது. அதுக்கு ஒரு பெரும் அடையாளம் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த தமிழ்நாட்டினுடைய கோலம். உலகத்தின் மூத்த குடி, முதல் குடி, அறிவு குடி, சான்றோர் குடி, ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் என்று உருவான குடி, உலகத்துக்கே அறிவை, ஞானத்தை, அன்பை, இலக்கணத்தை, இலக்கியத்தை, இறை கருத்தை, மெய்யியலை எல்லாம் உருவாக்கி கொடுத்த குடி. ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே இழிவான குடியா மாறி இருக்கு, அறிவற்ற குடியா மாறி இருக்குன்னா என்ன காரணம்? நாடகத்தன்மையில் மயக்கம். தரைக்கும் திரைக்கும் வேறுபாடே தெரியல, நடப்புக்கும் நடிப்புக்கும் வேறுபாடு தெரியல. அவ்வளவு நாடகத்தன்மையில் மயக்கம். அந்த நாடகத்தன்மையின் மயக்கத்துல தான் இவன் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான். கடந்த 70 ஆண்டு காலமா சினிமாவுல உள்ளவன், திரையில நடிக்கிறவனை தவிர வேற எவனுமே இங்க நாடாள முடியலையே. அரசியலுக்கு வரவே முடியலையே, தலைவனாகவே முடியலையே, தலையெடுக்கவே முடியலையே. என்ன காரணம்? அவ்வளவு மாயக்காரத்தன்மை, அவ்வளவு வேஷம், அரிதாரம் பூசிக்கொள்வதை தான் இவன் அழகு என்று கருதுகிறான். எல்லாரும் சொட்ட பசங்க. சினிமாவில் நடிக்கிற அத்தனை பேரும் பெரும்பான்மையோர் சொட்ட பசங்க. விஜய் சொட்ட பையன், சூர்யா சொட்ட பையன், அத்தனை பேரும் சொட்ட பையனுங்க. எல்லாம் விக்க வச்சுதான் நடிக்கிறானுங்க. ஆனா அந்த அரிதாரம் பூசுதல, அந்த மேக்கப் அரிதாரம் பூசுதல தான் இவன் இயல்புன்னு நம்புறான், உண்மை நம்புறான். அவ்வளவு கேடு கட்ட நிலைக்கு இந்த தமிழினம் சென்று இருக்கிறது. 2000 ஆண்டுக்கு முன்னாடி யூதர்களை யூத மதம் அப்படிதான் ஆக்கி வச்சிருந்திருக்குது. அதனுடைய அதிகபட்சமான அந்த நீட்சியை இன்னைக்கு தமிழன் இருக்கு. மாயக்கார தன்மை விளக்கு, வேஷம் பூசுறத விளக்கு, அரிதாரம் பூசுறது உண்மை இல்லை. உண்மை வேற, உண்மை இயற்கை, உண்மை இயல்பு, உண்மை யதார்த்தம். அது நேரடியா இருக்கு, அது உனக்குள்ள இருக்கு, உனக்கு உபயோகமா இருக்குது. அதனோடு உறவாடுதலுக்கு நீ போ, உன் முகம் அப்ப வாடாது, அது மலர்ச்சியா இருக்கும். நீ உபவாசிக்கிறது யாருக்கும் தெரிய வேணாம், தெரியப்படுத்தாத. டோன்ட் ஷோ, காமிக்காத. அது காமிக்க கூடியது அல்ல, அது காண்பிக்க கூடியது அல்ல, அது காமிச்ச அசிங்கம். படுக்கை அறை என்பது மறைக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று. அதை தூக்கி போய் வீதியில வைக்க முடியாது, நடுத்தரில் வைக்க முடியாது, ஊர் சந்தையில வைக்க முடியாது. அது வீட்டுக்குள்ள ஒரு அழகான பாதுகாப்பான சூழல்ல 4 பக்கம் சுவரு, கதவெல்லாம் வச்சு மூடி இருக்க வேண்டியது. அப்படி உபவாசிப்பது காட்சிக்குரிய ஒன்று அல்ல. அதை தெருவுக்கு கொண்டு போவாத, விளம்பரப்படுத்தாத. அப்படி ஒரு செயல் அதை நினைக்காத. என்ன சொல்ற பாருங்க அடுத்து. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. லிட்டரலா எண்ணெய் பூசி மூஞ்சி கழுவினாங்களும் பரவாயில்ல. நீ அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவோடு உறவாடுவது தான் உபவாசம் புரிஞ்சாவே போதும். தன்னாலே முகம் எண்ணெய் பூசிக்கும், தலை எண்ணெய் போட்டுக்கும், முகம் கழுவிக்கும், தலை எண்ணெய் பூசிக்கும். நீ இறையோடு கூடி கலந்து உறவாடினாவே அந்த உறவாடுதலின் விளைவு இருக்கு பாருங்க, அதுவே முகத்துக்கு
ஒரு கலையை கொடுத்துரும், தலைக்கு ஒரு எண்ணெயை கொடுத்துரும், அழக கொடுத்துரும். இது அந்தரங்கமானதுன்னு உனக்கு புரிஞ்சா போதும். உபவாசம் அந்தரங்கமானது. உபவாசம் எனக்கும் என்னை படைத்த என் பிதாவுக்கும் இடையேயான உறவு பயப்பட்டது. உபவாசம் மனுஷர்களுக்கு தெரியக்கூடிய ஒன்று அல்ல. உபவாசம் வாடலான ஒரு துக்கமான செயல்பாடு அல்ல. அது இன்பத்தின் செயல்பாடு. வாழ்க்கையே இன்பத்துக்கு தானங்க. அந்த வாழ்க்கையும் அந்த வாழ்வில் இத்தனை கோடி இன்பங்களையும் கொட்டி கொட்டி வச்சிருக்கிறானே, அவனோடு உறவாடுவது எத்தனை பேரின்பங்க. அந்த பேரின்பத்தை போய் எப்படி நீ நொந்துக்குன்னு செய்ய முடியும்? வாடலா செய்ய முடியும்? இறுக்கமாயிருந்து சொல்ற எந்த மத உபதேசமும் இறை தொடர்பானது கிடையாது. இன்பமாயிரு என்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் இறை தொடர்பானது. இறைவனுடைய படைப்பை பாரு. ஒரு மலரை பார்க்கிற, அது பூத்திருக்கிற அழகை பார்க்க தன்னாலேயே இன்பப்படுற. பிறந்திருக்கிற ஒரு குழந்தையை பார்க்கிற, தன்னாலேயே இன்பப்படுற. ஒரு உணவை பார்க்கிற, அதனுடைய ருசியை பார்க்கிற, அதுல நீ இன்பப்படுற. தாகத்துக்கு ஒரு தண்ணீரை குடிக்கிற, அந்த தண்ணீர் ஒரு இன்பத்தை, எல்லாமே இறை படைப்பு அத்தனைய இன்பத்தை வாரி வழங்குது. அல்ல குறையாம அள்ளி அள்ளி கொடுக்குது. ஆனா மதங்கள் எல்லாம் என்ன பண்ணுது? துன்பப்படுத்துது, இறுக்கமாக்குது, வாழ்வை நொந்துக்க செய்து, முகவாடலா இருக்க பண்ணுது, துங்கி போய் இருக்க பண்ணுது. அலங்காரமும் இல்லாம, அழகும் இல்லாம, சோப்பலானி மாதிரி தெரியுது. நான் தெரிஞ்சேன், ரொம்ப காலம் தெரிஞ்சேன். வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட்டு, காலர் பட்டனை கூட போட்டுக்கிட்டு, அவாய் செப்பலை போட்டுக்கிட்டு, ஒரு ஜோல்னா பைய மாட்டிக்கிட்டு, தலை முழுக்க எண்ணெய் குப்பின்னு வச்சுக்கிட்டு, குட்டி குட்டியா முடி வெட்டிக்கிட்டு, தோத்திரம் சிஸ்டர், தோத்திரம் பிரதர் அழிஞ்சனேன். என்ன கேவலமான வாழ்க்கை அது! என்ன கேவலமான வாழ்க்கை! இறை அசிங்கப்படுத்துறது இல்லையா அது? இவ்வளவு இன்பத்தை அள்ளி படைப்புகளிலேயே கோடிக்கணக்கான படைப்புகளில் கோடிக்கணக்கான இன்பங்களை கொட்டி வச்சிருக்கிற அவனுக்குள்ள எவ்வளவு இன்பம் இருக்கும்? அவனை நுகரும் போது அடைகிற அந்த பேரின்பம் எத்தனை பெரிதா இருக்கும் அப்படின்னு கொஞ்சமாவது சிந்திக்க வேணாமா? அதை விட்டு தொங்கிட்டா இருப்ப, சொங்கி மாதிரியா இருப்ப. இது எவ்வளவு கேவலமானது, எவ்வளவு இழிவானது! அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அதாவது நேரடியா என்ன சொல்றார் இயேசுனா, கடவுள் தொடர்பானது எல்லாமே அந்தரங்கமானதுடா. நீ ஜெபம் பண்ணாலும் சரி, நீ உபவாசம் பண்ணாலும் சரி, அது இறையோடு உனக்குள்ள உறவு. அது ரொம்ப சீக்கிரட்டு, அது அந்தரங்கமானது. அந்த அந்தரங்கம் உன் வாழ்க்கையில வெளியரங்கமான சில விளைவுகளை கொடுக்கும். அதை வேணா மனுஷங்க பார்க்கட்டும். ஆனா இந்த அந்தரங்கத்தை மனுஷங்க பார்க்கணும்னு நினைச்சியனா, இதை நீ வெளியரங்கப்படுத்தினியனா, உன்னுடைய அந்தரங்கம் ரொம்ப அசிங்கமானதுன்னு அர்த்தம். உன்னுடைய அந்தரங்கம் அழகாகலை. உன்னுடைய அந்தரங்க அர்த்தத்தை புரியவே இல்லை. உன்னுடைய அகம் இன்னும் சீர்படவே இல்லை. உன்னுடைய அகம் இன்னும் உண்மை வெளிச்சத்துக்குள்ள வரவே இல்லை. அதனால தான் அந்தரங்கமே என்னன்னு தெரியாம இதெல்லாம் நீ வெளியரங்கப்படுத்தி உன்னை நீ அசிங்கப்படுத்தி நிற்கிற. நீ மாயக்கார தன்மை வெளிப்படுத்துற, வேஷத்தை வெளிப்படுத்துற. நீ அடுத்தவங்கள மோசம் போக்கல, உன்னையே நீ மோசம் போக்கிக்கிற. உபவாசம் ஒரு அந்தரங்க செயல், அந்தரங்க உறவு. அது உன்னை படைத்ததனுள்ளேயே, உனக்கு உயிராய் இருக்கிற உன் இறைமைக்குள்ளேயே உறவாட செய்கிற, உன்னை உன்னுள்ளேயே இருத்துகிற அவ்வளவு அந்தரங்க செயல். இது எப்படிப்பட்ட அந்தரங்கம்? ஒரு ஆண் பெண் இருவருக்கும் இடையே இருக்கிற உடலுறவுக்கும் மேலான ஒரு அந்தரங்கம். இதற்கு மேற்பட்ட ஒரு அந்தரங்கம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இதற்கு மேற்பட்ட ஒரு அந்தரங்கம். இதுதான் சீக்ரெட். இதுதான் அந்தரங்கம். உன்னை உன்னுள்ளேயே இருத்துகிறது. இது யாரும் என்னன்னு கூட உணரக்கூட முடியாது, யூகிக்க கூட முடியாது. அப்படி ஒரு உறவாடுதலுக்கு உன்னை வைத்திருப்பதுதான் உபவாசம். இவ்வளவு அழகான ஒரு பந்தத்தை, இவ்வளவு அழகான ஒரு உறவை, இவ்வளவு அழகான ஒரு ஆன்மீகத்தை, இவ்வளவு அழகான ஒரு இறை உறவை வெறும் தின்னலை, நான் பாரு மூஞ்சி கழுவுல, நான் பாரு எண்ணெய் பூசல, நான் உபவாசம் இருக்கிறேன், நீங்கெல்லாம் பாருங்கோ, உங்களெல்லாம் தெரிஞ்சுங்கோ, நான் எவ்வளோ பக்திமான்னு தெரிஞ்சுங்கோ, நான் கடவுளுக்காக எப்படி இருக்கிறது. என்ன கடவுளுக்காக? அது வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாக, தனக்கு சேவையும் தேவையும் ஏதுமற்றவனாக, உணர்ச்சியும் உணர்வுகளையும் அத்தனையும் கடந்த பொருளாக,
பரம்பொருளாக பரவெளியாக எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பேராற்றலுக்கு, அந்த பேரறிவுக்கு, அந்த பெருவெளிக்கு நீ என்ன தேவை, அதுக்கு என்ன தேவை இருக்குது நீ புரிஞ்சு செய்யறதுக்கு, அதுக்கு என்ன சேவை நீ செய்ய முடியும்? கிறிஸ்தவ மதத்துல எவ்வளவு கேடு விளைஞ்சிருக்கு பாருங்க. நாங்க கர்த்தருக்காக ஊழியம் பண்றோம், நாங்க கர்த்தருக்காக செய்யறோம், நாங்க கர்த்தருக்காக இவ்வளவு தியாகம் பண்றோம், நாங்க கர்த்தருக்காக மிஷனரியா போறோம், நாங்க கர்த்தருக்காக இப்படி எல்லாம் பண்றோம், அப்படி எல்லாம் பண்றோம். என்னடா நான்சென்ஸ்! எவ்வளவு கேவலமாகுது. இதுல நீ கேவலப்படுறது மட்டும் இல்ல, கர்த்தர் என்பதை அவ்வளவு கேவலப்படுத்துற நீ. உங்ககிட்ட தேவை வாங்கிக்கின்னு, தன்னுடைய தேவையை உன்கிட்ட கேட்டு வாங்கிக்கின்னு நீ செய்யற சேவையில வாழ்ந்துனுக்கிறதா கடவுளே? நீ என்னத்த செய்ய முடியும்? அவன் உனக்கு தொண்டு புரிஞ்சாதான், அவன் உனக்கு சேவை செஞ்சாதான் உனக்கு இருப்பே இருக்கும், உனக்கு இயக்கமே நடக்கும், உனக்கு பசியே வரும், நீ தின்னதே உனக்கு செரிக்கும், நீ வாழவே பிழைக்கவே முடியும். அப்படிப்பட்டதுக்கு நீ என்னத்த செய்வ? என்னத்த செய்வ? ஒட்டு மொத்தமா இந்த உலகத்துல அழிக்கப்பட வேண்டியது கடவுளுக்கு ஊழியம் செய்யறன்ற இந்த கர்மம். அதெல்லாம் நீ செய்யவே முடியாது. அப்படி செய்ய சொல்லி யாரையும் படைக்கவில்லை, அப்படி செய்ய சொல்லி யாருக்கும் வேலையும் கொடுக்கல. அவன் உனக்கு எவ்வளவு ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறான்றத புரிஞ்சு அந்த உறவுல திளைக்கிற பாத்தியா, அதுதான் பேரின்பம், அதுதான் அந்தரங்க உறவு. அதுதான் அவன் பார்க்கறான், அதுக்குதான் வெளியரங்கமா பலனை கொடுக்கறான், அதுலதான் அவன் முகம் மலருது, அதுதான் வாழ்க்கையை நீ கொண்டாடுற. இறையை உணர்ந்தால், அந்த இறை உனக்கு எவ்வளவு உபயோகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தால், அந்த இறை எவ்வளவு உபயோகமாக இந்த பேர் உலகத்தை உனக்கு படைத்து கொடுத்திருக்கிறது என்பதை உணர்ந்தால், உன்னால் எப்படி வாட்டலா இருக்க முடியும்? இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன்? இன்னைக்கு எனக்கு பசி எடுக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன்? இன்னைக்கு நான் சாப்பிட்டது செரிக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன்? இன்னைக்கு என் கண்கள்ல ஒளி இருந்து இந்த காட்சிகளை பார்ப்பதற்கு நான் என்ன செஞ்சேன்? இன்னைக்கு என்னுடைய செவிகள் இந்த ஓசைய சப்தங்களை கேட்பதற்கு நான் என்ன செஞ்சேன்? நான் எதுவுமே செய்யாம எனக்காக இது யாரோ செஞ்சிருக்கிறாங்களே, இதெல்லாம் எது செய்யுது? இதெல்லாம் யார் செய்கிறது? அந்த உணர்வு பெருக்கத்தில், அந்த உள்ளூர அந்த 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 உறவில் நான் கழிப்பதற்கு எவன் காசு தரணும்? கரும்பு தின்ன காசா? கரும்பு தின்ன கூலியா? என்ன வேணும்? இதுல போய் எப்படி முகவாட்ட வரும்? இந்த லைஃப்ங்கிறது, வாழ்க்கை என்பது எவ்வளவு என்ஜாய்மெண்ட்டுக்கானது, எவ்வளவு இன்பத்துக்கானது, எவ்வளவு இன்ப நுகர்ச்சிக்கானது. ஒவ்வொரு நொடியும் என்ன இருந்தாலும் என்ன இல்லைனாலும் இன்பம் தானே. எது இருந்தாலும் எது போனாலும் இன்பம் தானே. யார் இருந்தாலும் யார் போனாலும் இன்பம் தானே. இந்த இருப்பே இன்பமா கொடுத்திருக்கிறானே, இந்த வாய்ப்பே வரமா கொடுத்திருக்கிறானே. நானுங்கிற தனித்துவத்தை மீண்டும் அடையாது, மீண்டும் கிடைக்காது. ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு இன்பப்படலாம், எவ்வளவு முகமலர்ச்சியா இருக்கலாம். இதுல உபவாசம்ன்ற பேர்ல, கர்த்தருக்காக கடவுளுக்காக உபவாசம்ன்ற பேர்ல வர முகத்தை வாட பண்ணி ஊர் உலகத்தை ஏமாத்தி மாயக்காரனா இருந்தா ஏசுநாதர் அடிக்கிறார் பாருங்க. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா பார்க்கும்படி உனக்கும் உங்க அப்பனுக்குமான உறவுடாது, உனக்கும் உன் உயிருக்குமான உறவு, உனக்குமான உறவு. அது அதை போய் யாரு காட்ட முடியும்? யாருக்கு வெளிப்படுத்துவேன்? அதை யார் பாராட்ட முடியும்? யார் அதுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்க முடியும்? யார் அந்த விளம்பரத்தினால உனக்கு அதனால என்ன கிடைக்கும்? எவ்வளோ மதத்துல மூழ்கி எவ்வளோ நான்சென்ஸ் ஆயிட்டுக்கிற நீ. வெளியே வா, வெளியே வா. மறுபடியும் அந்த வாக்கியத்தை வாசித்து முடிக்கிறேன் நானு. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல் முகவடலாயிராதீர்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். உபவாசம் என்பது ஒரு ரகசிய உறவு, உனக்குமான உறவு, உனக்கும் உன் மூலத்துக்குமான, உன் உயிர் ஆதாரத்துக்குமான, உன் ஆற்றலுக்குமான உறவு. அந்த உறவை மற்றவர்களுக்கு காட்டி உன்னையும் அசிங்கப்படுத்தி கொண்டு அந்த உபவாசம் என்னும் ஒரு உயரிய உன்னத பரிமாணத்தையும் அசிங்கப்படுத்த வேண்டாம். புரிஞ்சுக்கோங்க, உணர்ந்துக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அதுல என் வீடியோ எனக்கு தெரியவே இல்லையே. உங்க இதை ஆன் பண்ணுங்க.
ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடணுமா? ஸ்டாப் ரெக்கார்டிங். ஓகே.